அன்பு குழந்தா, இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிக்கல்களாலும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்களாலும் உருக்குலைந்து இருப்பதாக வேதனையோடு இருக்கிறாய். நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகிறாய், மீண்டும் உருவெடுக்கப் போகிறாய் என்பதுதான் உண்மை. உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல் ஒன்று தீரப்போகிறது. இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியும். என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பட்ட வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். ஆனால் இது இயற்கைதான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே இது இயற்கைதான். நீ எந்த இடத்திற்கு உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே நிமிடம் அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் அர்த்தமற்ற பேச்சுகளையும் அர்த்தமற்ற சிந்தனைகளையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதால் தான் உன்னை ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், உன்மேல் பொறாமையும் படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற வேதனை அவர்கள் படுவதால்தான் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அது அவஸ்தையாக முடிந்துவிடுமே, மனபாரமாக திரும்பிவிடுமே. அதற்காகத்தான் அவர்கள் உன்னை எப்பொழுதுமே விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நித்தம் நித்தம் இரவும் பகலும் உன்னை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி சீர்குலைக்கலாம், உனக்கு எப்படி சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், வீணடித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவா நீ பயப்படுகிறாய்? அவர்களுக்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவர்களை நினைத்து ஏன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாய்? இவர்களின் பேச்சிற்காகவா, அவர்கள் கொடுக்கும் சிக்கலுக்காகவா உன் வாழ்க்கையை நீ துளைத்து கொண்டிருக்கிறாய்? ஒதுக்கிவிடு என் பிள்ளையே. அவர்களையும் அவர்கள் பேச்சையும் முதலில் ஒதுக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களெல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை உன்னை வந்து சேரும். நான் அதை உனக்காகவே சேர்த்து வைப்பேன். இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியல் விடியும். உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. நீ மட்டுமல்ல, நானும் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை தாண்டிதானே வந்திருக்கிறேன், கஷ்டங்களை பார்த்துதானே வந்திருக்கிறேன், சிக்கல்களை எல்லாம் கடந்துதானே வந்திருக்கிறேன். ஒரு கல்லானது அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டால்தானே அழகான சிலையாகவே வர முடியும். அதே போல உனக்கான வடிவம் கிடைக்கும் வரை உனக்கான சிக்கல்கள் அனைத்தையும் நீ பொறுத்துக்கொள் பிள்ளையே. சில நாட்கள்தான் பொறுத்து கொண்டால் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். பொறுமையோடு இருந்தால் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான தீர்வு நிச்சயமாக பிறக்கும். ஆனால் கவலைப்படாதே. உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிய பிறகு நீ அந்த நிலவைப் போல மிக அழகாக பிரகாசிப்பாய். உன் வாழ்வும் மிக அழகாகவே பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு சிக்கல் கொடுத்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாமே உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கையேந்தி நிற்பார்கள். உன்னிடம் அண்ணாந்து பார்ப்பார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து. அதுவரை பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுதும் நான் உனக்கு தீர்க்கமாக சொல்கிறேன். நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகிறாய்.
பிரம்மாண்டமாக உருவெடுக்கப் போகிறாய். உன் சிக்கல்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அழகிய சிற்பமாக நீ உன் வாழ்வில் உருவெடுக்கப் போகிறாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது. நீ பிரம்மாண்டமாக உருவெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னிடம் கேட்டது உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு கொடுக்காமல், உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக கிடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். இது உன் மனதிற்கு எப்பொழுது தெள்ளத் தெளிவாக புரிகிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே நடக்கும். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதை கேட்கும்போதே 1000 முறை எனக்கு நீ நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் சுப வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்காகவே நிச்சயமாக நீதி வழங்குவேன். நான் எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் அனைத்தையும் முடித்து விடமாட்டேன். நின்று நிதானமாக ஒரு காரியத்தை செய்வேன். அதனால் உனக்கு சற்று கால தாமதமாகுவது போலத்தான் தோன்றும். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். அதுவும் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நீ கேட்டவுடன், நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைக்குலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன். உனக்காகவே அனைத்தையும் செய்வேன். நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் உன் நிலையற்ற மனம் சாயப்பா செய்துவிடாமல் விட்டு விடுவாரோ என்ற ஒரு விதமான குழப்பம் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இருக்காதே. அமைதியான மனம்தான் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும். அமைதியில்லாத மனம் தேவையில்லாத சிந்தனைகள்தான் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும். தேவையில்லாததை மட்டுமே செய்து கொண்டே இருக்கும். எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இப்பொழுதுமே தெளிவாக இரு. நீ எடுக்கும் முயற்சியை எந்த பொழுதும் கைவிட்டு விடாதே. தெளிவான மனதிற்கு எது சரியான வழி, எது சரியான பாதை என்று மிக தெளிவாகவே தெரிந்துவிடும். மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும்.
இதுதான் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும், தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால், யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ, அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப்பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்களாவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். என்னை வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை, உறுதிமொழிகளை உனக்குள் எடுத்துக்கொள். நீ நினைப்பது போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக முடியாது குழந்தையே. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை நினைத்தும் கவலையே வேண்டாம். திடீரென ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். இனி நீ பெரும் காலம் மட்டுமே உன்னை நோக்கி வரப்போகிறது. என்னை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம்.
வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்பவனே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீருவான். உனக்கான அழகான வீட்டிற்குள், அன்பான கூட்டிற்குள் அமைதியாய் காத்து கொண்டே இரு. சிறகடிக்க நீ சிறகடித்து பறக்க உனக்கான காலம் வரும் பொழுது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் நீ பறக்கலாம். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால், வாழ பழகிக்கொண்டால், யாருடைய மாறுதல்களும் நம்மை பலமிழக்க செய்யவே செய்யாது. விமர்சனங்கள் உன்னை சுற்றி எழுந்து கொண்டே இருக்கிறதே என்று மருகிவிடாதே. அதை கடந்து விட்டு கொண்டே இரு, கடந்து சென்று கொண்டே இரு. உன் பாதை தெளிவாக தெரியும். பிறரின் எண்ணங்கள் நாம் அல்ல. இருப்பினும் கற்பனை நம்மை மெருகூட்டும், பல சமயம் மெருகூட்டவே செய்யும். மெழுகாய் நினைந்து உருகாதே, சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். எப்பொழுதும் உன்னை போல் மற்றவர்களை எண்ணி எண்ணி அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. நீ பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நான் சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டியது உன் கையில்தான் இருக்கிறது. உன்னை ஏமாற்றுவதற்கும் உன்னை கீழே தள்ளி வீழ்த்துவதற்கும் 1000 பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கவனமாக இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? இன்று இரவுக்குள் இதை பார்க்கும் பாக்கியமும் கேட்கும் பாக்கியமும் உனக்கு கிடைத்தால் அதிர்ஷ்ட யோகங்கள் எல்லாம் மலை போல் உன் வாழ்வில் வந்து குமியும். இன்று முதல் எது வந்தாலும் விட்டுவிடு. எது உன்னை வந்து சேர்ந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடந்தது, நடப்பது, இனி நடக்கப் போவது எல்லாம் நான் தான் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறேன். என் திட்டப்படிதான் உன் வாழ்வில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வருவது வரட்டும் என்று ஏற்றுக்கொள். போவது போவட்டும் என்று விட்டுவிடு. இருப்பது இருக்கட்டும் என்று அப்படியே இருந்துவிடு. உன் வாழ்க்கையில் நடக்கும் எதற்குமே நீ முழு பொறுப்பாளியாக ஆகிவிட முடியாது. வாழ்க்கை என்னும் மேடையில் கயிறு கட்டி ஆட்டுவிக்கப்படும் பொம்மை போலத்தான் நீ. உன்னை ஆட்டுவிப்பவனும் அந்த இறைவன்தான். உனக்கு சோதனைகளை தருவதும் அந்த இறைவன்தான். உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போவதும் அந்த இறைவன்தான். எனவே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உன்னால் நடத்தப்படுவது அல்ல. உனக்காகவே அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை நடத்தி கொண்டிருப்பவனும் நானே, உன்னை ஆட்டுவிப்பவனும் நானே, உன்னை சரியான பாதையில் இழுத்து செல்பவனும் நானே, வெற்றிக்கான வழியை உனக்கு தேடி கொடுப்பவனும் நானேதான். சர்வ நிச்சயமாக அது நானேதான். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். காரணமில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. எதற்குமே நீ பொறுப்பாளியாகவும் ஆகிவிட முடியாது. சில நேரங்களில் அந்த நிகழ்வுக்கான காரணம் புரியும். சில நேரங்களில் அந்த நிகழ்வுக்கான காரணம் புரியவே புரியாது. ஆனால் சில காலம் கழித்து இந்த நிகழ்வு ஏன் அன்று நிகழ்ந்தது என்பதற்கான காரணம் காலத்தின் மூலமாக நீ அறிய வேண்டி வரும். அப்பொழுது உனக்கு புரியும், நம் வாழ்க்கையில் இந்த நிகழ்வுகள் நடந்ததற்கான காரணம் என்னவென்று. ஆனால் எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் உன்னுடைய பொறுப்பு. காலம்தான் உனக்கான நல்ல பதிலை கொடுக்கும். காலம்தான் உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டும். உனக்கு வரும் துன்பங்களும் சோதனைகளும் உன்னை காயப்படுத்துவதற்கோ வேதனைப்படுத்துவதற்கோ வருகிறது என்பதை தவறாக புரிந்து வைத்திருக்கிறாய். அது உனக்கு பாடத்தை கற்பிப்பதற்காகவே வருகிறது என்பதை புரிந்து கொள்.
ஒவ்வொரு துன்பங்களும் உனக்கான மிகப்பெரிய பாடம். ஒவ்வொரு துயரங்களும் உனக்கான மிகப்பெரிய படிப்பினை. ஒவ்வொரு போராட்டங்களும் நீ வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும், அடுத்த அடியை எப்படி வைக்க வேண்டும் என்று சிந்தனை செய்வதற்காகவே அனைத்தும் வருகிறது என்பதை புரிந்து கொள். ஆனால் உனக்கு வரும் துன்பங்களும் போராட்டங்களும் சங்கடங்களும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை நான் புரிய வைக்கத்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உன் கஷ்டங்களும் சோதனைகளும் போராட்டங்களும் மட்டும் எப்படி உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய்? எதுவுமே நிலையானது அல்ல, மாறிக்கொண்டுதான் இருக்கும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டாதே. யாராக இருப்பினும் பல நேரங்களில் உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வர ஒரு குரு தேவைப்படுகிறது. அந்த குரு உனக்கான குரு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஒரு மகிழ்ச்சியான செய்தி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் சாயப்பா உனக்கு கொடுக்க இருப்பது மகிழ்ச்சியான செய்தி மட்டுமே என்ற நம்பிக்கை வை என் குழந்தையே. உனக்கான மகிழ்ச்சி செய்தி உன் கையில் வந்து சேரும். ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. என் செயலில் எந்த தவறுமே இல்லை. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய்தானே? ஆம் குழந்தையே, உன் செயல்களில் எந்த தவறுமே இல்லை. வேதனைகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு நீ சாக பிறந்தவரும் அல்ல. சாதனைகள் பல புரிந்து வாழ பிறந்திருக்கிறாய் என்னுடைய பொக்கிஷம். இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, அழுகை சந்தோஷம், ஆனந்தம் நிம்மதி, கஷ்டம் பரிதவிப்பு, கோபம் என்று எல்லாமே வருவது இயற்கைதானே. கவலைப்படாதே. இதுநாள் வரை முடிந்ததெல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வெற்றி உன் பக்கம்தான். என் கைகளால் உன்னை நான் இறுக பற்றி இருக்கிறேன். என்னுடைய பிடியிலிருந்து நீ தப்பவே மாட்டாய். என்னுடைய பார்வையிலிருந்து நீ விலகவும் மாட்டாய். உனக்கான வெற்றியை நான் உன் கையில் சேர்க்கும் வரை ஓயவும் மாட்டேன். நெருக்கடியான சூழ்நிலை வரும் பொழுது, நெருக்கடியான நேரங்களில் நீ சூழ்ந்து இருக்கும் பொழுது என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். உனக்கான அனைத்து சக்தியையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். அன்னமில்லாமல் உறக்கமில்லாமல் உன் மனம் படும் பாட்டை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் அறித்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் நான் உன்னிடம் ஒன்று கூறுகிறேன். இதுநாள் வரை கஷ்டத்தோடும் வேதனையோடும் அன்னமில்லாமல் உறக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகிறது. யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு பெருகி பெருகி கிடைக்கும். உன் கையில் அது வந்து சேரும். இந்த காலமும் மாறும், மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்னும் சிறிது காலமே. நம்பிக்கையோடு காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் கைகளில் வந்து தழுவும். நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி வைக்கத்தான் உன் சாயப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பம்? உன் எண்ணங்களும் விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும். நீ அடம் பிடித்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். எவ்வளவோ கஷ்டத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய். எவ்வளவோ வேதனையான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது யாரோ ஒருவர் நம்மை புறக்கணிக்கிறார்களே என்று உன் மனதை நோகடித்து கண்ணீரை வீணடிக்கலாமா? சற்று நிதானமாக சிந்தித்துப்பார். யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் கவலைப்படாதே. யார் உன்னோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி விலகாவிட்டாலும் சரி, நான் உன்னிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடுகிறாய் அவ்வப்போது. என்னை அன்போடு நேசிப்பவர்களையும் என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பவர்களையும் அப்பாவாகவே என்னை நினைத்து கொண்டிருப்பவர்களையும் நான் எப்பொழுதும் என்றும் என்றுமே கைவிடவே மாட்டேன்.
அனைவரது நடவடிக்கைகளையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன். ஆம் குழந்தையே, நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய அருளால் உன் துன்பங்களெல்லாம் உன்னை விட்டு விலகி அனைத்து வேண்டுதல்களும் உனக்கு நிறைவேறப் போகிறது. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக பலிக்கும் பார். அதனால்தான் நான் உனக்கு கூறுகிறேன், இது நாள் வரை யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் என் பிள்ளை என் பொக்கிஷமான கைகளுக்கு கிடைக்கப் போகிறது என்ற வாக்கை நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதைவிட மிக சிறப்பாக மிக பிரகாசமாக இருக்கும். நான் வாழ வைப்பேன். நான் உனக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிறேன். உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது உன்னால் சாதிக்கவே முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? இது நாள் வரை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தது, உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்தாயோ, நம் வாழ்க்கையில் இது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, அது எல்லாமே யாருக்கும் கிடைக்காத வண்ணம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நான் ஏற்ற காரியத்தில் எப்பொழுதிலிருந்தும் நான் அதில் பின்வாங்குவதே இல்லை. என் பிள்ளையான கைகளில் அதை கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை தவிர வேறு என்னதான் வேலை இருக்கிறது? நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கைக்கான காத்திருப்புக்கு நிச்சயமான நல்ல பலனை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அசைக்கவே முடியாத நம்பிக்கையை சாயப்பா மீது வைத்துவிட்டால் சாயப்பாவை நம்பியவர்களை அப்பா என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சோதனை அதிகமாக இருந்தால் உனக்கான மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு காத்திரு. உன் காத்திருப்புக்கு நிச்சயமான தக்க பரிசோடு உன் சாயப்பா உன்னை தேடி வருவேன். யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு பெருகி பெருகி கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால் கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். அனைவரும் உன்னை விட்டுவிட்டால் என்ன? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் இருக்கிறேனே உனக்கு. உன்னை இறுக பற்றி இருக்கிறேன் உன் சாயி தேவா. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளாதே. இது நடந்து விடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ, வாழ்க்கை போய்விடுமோ என்று நீயே தவறான ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உன் மனதில் பதிய வைத்துக்கொண்டு அது நடந்துவிட்டது போல் ஒரு மாயமான சூழ்நிலையை நீயே உருவாக்கி கொள்ளாதே. அதை விடுத்துவிட்டு உன் வாழ்வில் எது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அந்த சூழ்நிலை உன் வாழ்வில் நடந்துவிட்டது போல ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கிக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் அப்படியே நடக்கும். என்ன எண்ணத்தை எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால், நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால், கேட்டது அனைத்தும் கிடைக்கப்பட்டு நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் முதலில் உடலையும் மனதையும் சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும். வேறு வழியே இல்லை. இதற்காக நாம் இடைவிடாமல் வானத்தை பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அது ஆறுதலை தரலாம். ஆறுதலை வேண்டுமானால் தரலாம். ஆனால் அதை நம்பிக்கை என்று சொல்லவே கூடாது. எந்த மனிதருமே இதற்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் கணிப்பில் கடவுள் என்பவர் இத்தகைய ஒப்பந்தங்களுக்கு ஒப்புக்கொள்கிறார் என்று நாமே நினைத்து கொண்டு அத்தகைய ஒப்பந்தங்களை இறைவனோடு போட்டு கொண்டிருப்பதன் பெயர் நம்பிக்கை அல்ல. இது ஒரு முட்டாள்தனமான செயல்தான். இது பெயர் பக்தியும் அல்ல, வெறும் ஏமாற்று வேலைதான். இந்த முட்டாள்தனமான செயலை இறைவனோடு நீ செய்யும் ஒப்பந்தத்தை போடாமல் இருப்பதே மிக மிக நல்லது. உன்னிடம் எப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துவிட்டு போனாலே வாழ்வு சிறப்பாகும். நம்பிக்கையோடு எது நடந்தாலும்
எனக்காக இறைவன் அதை கொடுப்பார். எனக்கு கொடுப்பது அனைத்தும் இறைவன் கையால் தான் வருகிறது. எனக்கு நடப்பது அனைத்தும் இறைவனின் ஆசிர்வாதத்தால் நடக்கிறது என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு வாழ்வை வாழ்ந்தால் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். ஏமாற்றம் உள்ளதாக இருக்கவே இருக்காது. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது.